இந்த மாதம் 12ஆம் தேதி நம்ம ரஜினி சாருடைய 74வது பிறந்த நாள்ல சீரும் சிறப்புமாக செலிப்ரேட் பண்ணாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். வழக்கமாக அவருடைய இல்லத்துல போயஸ் கார்டன்ல அவருடைய பிறந்தநாள் விழாவன்று வெளியே வந்து ரசிகர்களுக்கு கையசைத்து நன்றியுமே தெரிவித்தது மட்டும் இல்லாம பிரஸ் மீட் எல்லாம் சந்திப்பாரு. ஆனால் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வழக்கத்திற்கு மாறாக அவர் ஷூட்டிங்ல இருந்திருக்காரு. ஷூட்டிங்ல ஜெய்ப்பூர்ல இருந்ததால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால ரசிகர்களை நேர்ல சந்திக்க முடியல. ஆனா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் சென்று ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரை பல பேர் பார்த்திருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் இல்ல, பல பிரபலங்களுமே அங்கே சென்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதனை சமூக வலைதளங்களிலுமே வெளியிட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது கூலி திரைப்படத்துடைய 4வது கட்ட படப்பிடிப்பு ஜெய்ப்பூர்ல நடந்துட்டு இருக்காம். இதனுடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில தான் நடைபெற உள்ளதாம். ஒரே கட்டமாக 5வது கட்டத்துல இந்த படத்துடைய அனைத்து படப்பிடிப்பையுமே முடித்து வைக்க நம்ம லோகேஷ் அவர்கள் பிளான் போட்டிருக்காரு. இந்த நிலையில தலைவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படத்துல இருந்து சிக்கு டு வைப் அப்படின்ற ஒரு வைப் பாடல் வெளியாச்சு. இந்த பாடல் பாத்தீங்கன்னா அனைவரையுமே ஆட்டம் போடும் அளவிற்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய நடனம் வேற லெவல்ல இருந்தது. இதனடுத்து இந்த படத்துடைய 2வது சிங்கிள் ட்ராக்குக்கான அறிவிப்பு வர கிறிஸ்துமஸ் தினத்துல வெளியாக இருக்காம். பாடல் பாத்தீங்கன்னா நியூ இயர்ல வெளியாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பாடல்ல என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னு தற்போதுல இருந்தே தலைவர் ரசிகர்களுமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.